அடுத்ததாக திருவாமாத்தூர். இத்தலம் விழுப்புரம் புகைவண்டி நிலையத்திற்கு வடமேற்கில் 4 கல் தொலைவில் உள்ளது. மூவர் தேவாரமும் பெற்ற தலம். கௌமார அட்டவணைப்படி 728 முதல் 731 வரை 4 திருப்புகழ்களை கொண்ட திருப்புகழ் திருத்தலம். திருப்புகழ் 728. அடல் வடிவேல்கள் வாளிகள் அவை விட ஓடல் நேர்படும் அயில் விழியாலும் மால் எனும் மத வேளத்து அளவிய கோடு போல் வினை அளவு அளவான கூர்முலை அதின் முகமூடும் ஆடையின் அழகாலும் துடியிடையாலும் பாலர்கள் துயர் உற மாயமாய் ஒரு துணி உடன் ஊடு மாதர்கள் துணையாக தொழுது அவர் பாதம் ஓதி உன் வழி வழியான் எனா உயர் துளை அலை மாறுபோல் உயிர் சுழல் வேணு. அடவியின் ஊடு வேடர்கள் அறுவையோடு ஆசை பேசியும் அடி தொழுது ஆடும் ஆண்மையும் உடையோனே அழகிய தோள் இராறு உடை அருமுகவேள் எனா உனை அறிவுடன் ஓது மாதவர் பெருவாழ்வே. விடையேறும் ஈசர் நேசமும் மிக நினைவார்கள் தீவினை உக நெடிதோட மேல் அணைபவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் விறகுடன் ஆடும் ஆதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. அழகிய தோள் இராருடைய அருமுகவேள் என உனை அறிவுடன் ஓதும் மாதவர் பெருவாழ்வே. விரை செறி தோகை மாதர்கள் விறகுடன் ஆடும் மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. விரல் மயில் மீது மேவிய பெருமாளே. வனத்தில் வாழ்ந்த வேடரின் பெண் வள்ளியுடன் உன் காதலை தெரிவித்து பேசும் பேச்சையும் அவளுடைய திருவடியை தொழுது விளையாடும் ஆண்மை பண்பும் கொண்டவனே. அடவியின் ஊடு வேடர்கள் அருவியோடு ஆசை பேசியும் அடிதொழுது ஆடும் ஆண்மையும் உடையோனே. அழகிய தோள் இராருடைய அருமுகவேள் என உன்னை அறிவுடன் ஓதும் மாதவர் பெருவாழ்வே. அழகான தோள் 12 கொண்ட ஆறுமுகனே என நின்னை ஞானத்துடன் ஓதும் பெரும் தவத்தவர்க்கு செல்வமாய் இருப்பவனே. காலை ஊர்தியில் ஏறும் சிவபெருமான் மீது அன்பு மிகவும் உள்ளத்தில் பூண்டவர்கள் தீவினையானது சிதறுண்டு தொலைவில் ஓட தன்னிடம் வந்து சேர்ந்து தரிசிப்பதான பழைய ஊரான திருஆமாத்தூரில் தீவினை யுக நெடிது ஓட மேல் அணைபவர் மூதூர் விரை செறி தோகை மாதர்கள் விறகுடன் ஆடும் மாதை. நறுமணம் நிறைந்த மங்கையர் திறமையுடன் நடனம் செய்யும் ஆமாத்தூர் என்ற திருத்தலத்தில் ஆற்றலை உடைய மயில் மீது விற்றிருக்கின்ற பெருமாளே. விலைமகளிர் வன்மையுடைய கூர்மையான வேல்கள் அம்புகள் என்ற இவற்றை காட்டிலும் ஓடி கலக்கும் இயல்புடைய கூர்மையான விழிகளாலும் காமமயக்கம் எனப்பட்ட மத நீர் ஓடும் யானையை போன்ற வினையின் அளவாய் கொண்டதுமான மேலிட்டு எழுந்த கொங்கையாலும் அதனை மூடி மறைக்கும் ஆடையின் அழகாலும் உடுக்கை போன்ற இடையாலும் இளைய வயதுள்ள ஆண் பிள்ளைகள் துயரம் அடைய மாய வித்தையுடனும் நிகரில்லாத தைரியத்துடனும் பிணங்குவர். அவர்களையே துணையாக கொண்டு வணங்கி அவருடைய அடிகளை புகழ்ந்து உன் பரம்பரை யான் என சொல்லி உயர்ந்து எழும் ஏற்றத்தின் மரம்போல் எழும் பிறவி அலையில் சிக்கி நான் அலைச்சல் அடைவேனோ. நல்வாழ்வை தர
நல வாழ்வை தர வல்ல சிவப்பேரின்பத்தை விளக்கும் நல்ல நூல்கள் சொல்லும் வழியினை நான் விரும்பி ஆராய்ந்து அறிவுடன் நின்னை வணங்கி வாழும் வரத்தை எனக்கு அளித்து என் வருத்தத்தை போக்கி அருள்வாயாக. வழி வழி யான் எனா உயிர் துளை அலைமாறு போல் உயிர் சுழல் வேணு விரைசெறி தோகை மாதர்கள் விறகுடனாடும் மாதையில் விரல் மயில் மீது மேவிய பெருமாளே, என் வருத்தத்தை போக்கி அருள வேண்டும் என்று வேண்டியவாறு